ஐஸ் ஐஸ். போர் குற்றம் பத்தி அமெரிக்கா கொண்டு வந்த வரைவு தீர்மானத்துல திருத்தங்கள் செய்ய தயார்னு சொன்னாலுமே பெரிய அளவுல மாற்றங்கள் எதுவும் இருக்காதுங்களா, அப்படியே தான் வாக்கெடுப்புக்கு வருங்களா சொல்லிக்கிறாங்க. ஐநா சபையோட மனித உரிமை ஆணையம் கொடுத்த அறிக்கையில சொன்ன பெரும்பாலான விஷயங்களை அமெரிக்க தீர்மானத்துல கண்டுக்கலையா, எல்லாம் உறுப்பு நாடுகளோட ஒத்துழைப்பு தான் காரணமா சொல்லிக்கிட்டாங்க. அமெரிக்கா வரைவு தீர்மானம் தயார் செய்தப்போ இங்கிலாந்தும் இலங்கையும் தான் உதவியா இருந்தாங்களாம். அதனால வாக்கெடுப்புல வெற்றி பெறும் வகையில தான் தீர்மானமே ரெடியாச்சான் சொல்லிக்கிட்டாங்க. அமெரிக்க தீர்மானத்தோட அடிப்படையில தான் இலங்கையோட உள்நாட்டு விசாரணை நடக்கும். காமன்வெல்த் நாடுகளோட வக்கீல்கள் விசாரணைக்கு துணையா இருப்பாங்கன்னு சொல்ல தமிழர் அமைப்புகளுக்கு மத்தியில வேற வேற கருத்துகள் இருக்குதான் சொல்லிக்கிறாங்க. ஐயா, இலங்கை நீதிபதிகளும் வெளிநாட்டு நீதிபதிகளும் சேர்ந்து விசாரிக்கிற கலப்பு விசாரணைக்கே தமிழர் அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்களாம். இன்னமும் சர்வதேச விசாரணை தான் வேணும்னு கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்களா, பேசிக்கிட்டு தாங்க ஐயா. அமெரிக்காவோட தீர்மானத்துல கலப்பு விசாரணை வேண்டாம்னு சொன்னதுக்கு இலங்கை கொடுத்த அழுத்தம் சீனா, ரஷ்யா, கியூபான்னு இலங்கையோட நட்பு நாடுகள் கொடுத்த நெருக்கடியும் தான் காரணங்களாமா சொல்லிக்கிட்டாங்க. ஐநா சபை கூட்டத்துல ஏற்கனவே 2-3 வாட்டி அமெரிக்கா தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கு. அப்போ இலங்கை எதிர்ப்பு தெரிவிச்சாலும் இந்தியா ஆதரவு தெரிவிச்சிருக்கு. இப்போ எப்படின்னு எதிர்பார்ப்பா பேசிக்கிட்டாங்க. ஐநா சபை கூட்டத்துக்கு போன இடத்துல இந்திய பிரதமர் மோடியும் இலங்கை அதிபர் சிறிசேனாவும் சந்திச்சு அமெரிக்க தீர்மானம் பத்தியும் பேசினாங்களாம். இப்போதைக்கு வெளிப்படையான ஆதரவு இல்லை அப்படின்னு இந்தியா தரப்புல சொன்னதா பேச்சு. தீர்மானம் விவாதத்துக்கு வரும்போது இந்தியா தரப்புல தன்னோட கருத்துக்களை எடுத்து சொல்லுவாங்க. அமெரிக்கா சொன்ன விஷயத்தை அப்படியே ஏத்துக்கிடாம இந்தியா நடுநிலை வகிக்குமா சொல்லிக்கிறாங்க. ஐயா, இன்னொரு பக்கம் தமிழக சட்டமன்ற தீர்மானத்தை கண்டுக்கல, சர்வதேச விசாரணை கோரிக்கை பத்தி எதுவும் பேசலன்னு மத்திய அரசு மேல எதிர்கட்சிகள் குற்றம் சாட்ட தீர்மானத்துல வாக்கெடுப்பு நடக்கும் முறை பொறுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். பேசிக்கிட்டு தாங்க ஐயா.